இப்போ நீங்கள் ஹோம் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ப்ரீ க்ளோசிங் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு கேஷ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே உங்களுக்கு இப்போ ஒரு 15 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 25 to 30 lakhs கிட்ட சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க, 15 வருஷம் டென்யூர் போட்டிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9% நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் கட்ட போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 லட்ச ரூபா வந்து கட்டுவீங்க. இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 to 70 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கட்ட போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வருஷமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20,000 கட்டுறீங்க, 12 மாதம், அதுக்கு பதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு இஎம்ஐ நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 25 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும். அண்ட் லோனும் பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஒரு 20 வருஷம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா 16 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ பார்த்துட்டு சடனாக ஒரு லம்சம் வருது, ஒரு 20 லட்ச ரூபா லோன் போயிட்டு இருக்கு, லம்சம் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் வருது, அப்படியே போயிட்டு பார்ட் பேமெண்ட் கட்டும்போது அவங்க வந்து டென்யூர் கம்மி பண்ணுறீங்களா, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிக்கிறீங்களா, இல்லை இந்த இஎம்ஐயோடைய அமௌண்ட் கம்மி பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. இஎம்ஐயோட அமௌண்ட் கம்மி பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். டென்யூர் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு டென்யூர்ன்றது இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அதிகமாக பே பண்ணுங்க. அப்போ நீங்கள் டென்யூரை கம்மி பண்ணும்போது உங்களோட இஎம்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கட்டும். டென்யூர் கம்மி பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு அதிகமாக சேவ் ஆகும், இன்னும் சீக்கிரமாகவும் அந்த லோன் அடையும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு பற்றி பேசினதால அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய லான்ச் ஒரு 2 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கிரெடிட் கார்டு வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டில் இந்த குறிப்பிட்ட இந்த டியூ டேட் அப்போ மட்டும் கரெக்டாக கட்டினா பிரச்சனை, அது வந்து கரெக்டாக உங்களுக்கு சிபில் வந்து அடி வாங்கும் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதை ஸோ கரெக்டாக டியூ டேட் அப்போ கட்டுறது எவ்வளோ தூரம் ரிஸ்கின்னு கிடையாது. நீங்கள் கரெக்டாக உங்களோட டியூ டேட் அப்போ நீங்கள் கட்டிங்கன்னா ஓகே. ஒன்றுக்குமே இப்போ நீங்கள் இந்த மாதம் இது பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் பொறுத்து, இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 19th ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, ஹெச்டிஎஃப்சிக்கு 13th ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் அந்த 13ஆம் தேதிக்குள்ளே, இப்போ நான் இன்றைக்கி 1ஆம் தேதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் டிசம்பர் 13ஆம் தேதி என்னோட அமௌண்ட் நான் பே பண்ண போதும். அதுக்கு நடுவில் அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் கரெக்டாக பே பண்ணிடுறது பெட்டர். லைக் லோன் மாதிரியே கிரெடிட் கார்டுமே இந்த டியூரேஷன் வரைக்கும், லைக் டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமா, இல்லை கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபர்ட் ஆகிறது வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் டைமுக்கு பே பண்ணாது, இன்னொரு வந்து கிரெடிட் யூட்டிலைசேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 1 லட்ச ரூபாய், நீங்கள் 30% மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதத்துக்கு 30% மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களோட சிபில் ஸ்கோருன்றது வந்து அடி வாங்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு, நான் ஒரு 2 lakhs கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், என்னோட லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs. அப்போ நான் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், 50% கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் 13ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி மாதம் 10 நாள் தான் போயிருக்கு, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னமும் 1 நாள் இருக்குது. அப்போ நான் பண்ண என்னோட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி அது 0 வந்துருச்சு. அப்போ திருப்பி இன்னொரு நாளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.